வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கருப்பட்டி கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டியை தட்டி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு கப்பு கருப்பட்டிக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்து கருப்பட்டியை நல்லா கரைய விடுங்க. கருப்பட்டி இது மாதிரி நல்லா கரைஞ்சதும் ஒரு கடாயில் வடிகட்டியை வச்சு அந்த கருப்பட்டி சாறை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டியில் நிறைய மண் இருக்கும். இந்த பாருங்கள், இதில் நிறையா மண் இருக்குது. இப்போ இந்த கருப்பட்டி சாறு ஒரு கொதி வந்ததும் அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததும் இதில் கருப்பட்டி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப்பு கருப்பட்டி, இதுதான் கணக்கு. இப்போ அந்த அரிசி மாவை அந்த சாறில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இந்த மாதிரி வரும். இப்படி செய்கிறனால கருப்பட்டி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் வெந்து இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம விரல் வந்து அதில் பதிஞ்சு நல்லா அழகான ஷேப்பில் கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி கருப்பட்டி கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால குழந்தைங்க, வயசானவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு கருப்பட்டி கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் மாவு கூட கருப்பட்டி சாறை டைரெக்டாக சேர்த்து பிசைஞ்சு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிடித்த கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அதை வேக விட்டுருங்க. 7 நிமிஷம் கழித்து நமக்கு ரொம்ப சாஃப்டான கருப்பட்டி கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கும் இது மாதிரி சாஃப்டான கருப்பட்டி கொழுக்கட்டை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.